இது பொலிட்டிக்கல் பொடி மாஸ். விஜய்க்கு கூட்டம் காட்டும் வெறி உச்சந்தலையில் ஏறி உட்கார்ந்திருக்கிறது. அது கரூரில் 41 பேரை பழிவாங்கிவிட்டது. விஜய் பேச்சில் அது அப்பட்டமாகவே வெளிப்பட்டது. சமீபத்தில் கரூரில் விழா ஒன்று நடத்தினார்களே, அது என்ன 30 பேர் விழாவா? சாரி, குழம்பிவிட்டேன், முப்பெரும் விழாவா என நக்கல் அடிக்கிறார். இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒன்று நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? முப்பெரும் விழா. சாரிப்பா, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த முப்பெரும் விழாவை விட எவ்வளவு கூட்டத்தை நான் காட்டியிருக்கேன் பாருங்க என்பது போல கரூரில் கூட்டத்தை திரட்டி காட்டும் முயற்சியில் 41 பேர் பலியாகியிருக்கிறார்கள். விஜயின் மக்கள் சந்திப்பு ஷெட்யூல் படி 27ஆம் தேதி திருவள்ளூரிலும் வடசென்னையிலும் விஜய் பிரச்சாரம் செய்வார் என சொல்லியிருந்தார்கள். ஆனால் 14ஆம் தேதி கரூரில் திமுக முப்பெரும் விழா பிரமாண்டத்தை காட்டியதும் திருவள்ளூர் வடசென்னை தேதியை நாமக்கல் கரூர் என மாற்றினார்கள். முப்பெரும் விழாவை விட கெத்து காட்ட நினைத்தது தாவேகா. இங்கேதான் தாவேகாவின் சதி தொடங்கியது. காவல்துறை கொடுத்த நேரமான 12 மணிக்கு போனால் கூட்டம் இருக்காது. கரூர் ஜவுளி கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு சனிக்கிழமை மாலை 5 மணிக்குத்தான் வார சம்பளம் போடுவார்கள். அவங்களும் 6 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வரட்டும் என காத்திருந்து போயிருக்கிறார் விஜய். விஜய் பேசும் பாயிண்டை அடைவதற்கு முன்பே பஸ்ஸில் விஜய் தெரிவதற்காக பொருத்தப்பட்ட விளக்கு அணைக்கப்பட்டு பக்கவாட்டு கதவின் ஷட்டர் மூடப்பட்டிருக்கிறது. காரணம், வழியில் விஜயை பார்த்துவிட்டு மக்கள் கலந்து விடக்கூடாது, அந்த கூட்டம் பேசும் ஸ்பாட்டுக்கும் வர வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கரூரில் பாடியவர் பாடிக்கு 20 லட்சம் என சொல்லிவிட்டு பாடியை பார்க்க கூட வரவில்லை.